friends, welcome to Guru Rai Trading Analysis. 3rd January market எப்படி முடிஞ்சிருக்கு அப்படிங்கற ஒரு கிளாஸ் மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம அடுத்து வந்து 6th அன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் என்ன, மார்க்கெட் எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து நம்ம நாளைக்கு நாளைக்கு வீடியோஸ்ல நான் போடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்ட் ஒரு கிளாஸ் இன்னைக்கு எப்படி 3rd January மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. 3rd January பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே எக்ஸ்பெக்ட் பண்ணதான் எப்போ வந்து இந்த 24,350 இதுக்கு மேலே நம்ம போனாதான் புல்லிஷன் எடுத்துக்க முடியும். அது வரைக்கும் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் கிடையாதுன்னு இன்னைக்கு வந்து நேற்று வந்ததுக்கு ஒரு இன்சைட் பண்ற மாதிரி இங்கே வந்து இன்னைக்கு ஒரு ஃபாலோ இருக்குது. இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் பாருங்க, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இன்னைக்கு ஒரு 2.5% கிட்ட வந்து செல் பண்ணி முடிச்சிருக்காங்க. பட் இது இங்கிருந்து வந்து உங்களுக்கு ஃபாலோ ஆயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. இது வந்து கரெக்டா இந்த சப்போர்ட் கிட்ட தான் இருக்கு. இங்க பாருங்க, ஸோ மண்டே அன்னைக்கு இங்கிருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இங்கிருந்து மண்டே அன்னைக்கு இந்த ரிவர்ஸ் ஆகிற பட்சத்திலையும் பாருங்க இன்னொரு 0.5% இங்கே கீழே வந்ததுன்னா இதுக்கப்புறம் இங்கே ட்ரெண்ட் இது வந்து கெய்னிங் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போக ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு நிஃப்டிக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். ரிலையன்ஸ் ஆல்ரெடி நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாருங்க, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த சப்போர்ட்ல இருந்து எடுத்திருக்கு. இதை நல்லா வந்து ஒரு டிப்ல இருந்து இப்போ ரைஸ் ஆக ஆரம்பிக்குது ஸ்லோ ஸ்டடியா. ஸோ இது வந்து நிஃப்டிக்கு வந்து ஒரு நல்ல பெரிய சப்போர்ட்டிவா இருக்கு. மேஜரா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புல் பண்ணது ஒன்று பேங்கிங் செக்டர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி பாருங்க, நேற்று அந்த அளவுக்கு வந்து ஒரு 2.26% நேற்று ஏறினது. இன்னைக்கு அதில் ஒரு 1.46% வரைக்கும் 4% வரைக்கும் இன்னைக்கு ஒரு செல் ஆஃப் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு எல்லாம். இது வந்து உங்களுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக கூட எடுத்துக்கலாம். இந்த சப்போர்ட்ல இருந்து நாளைக்கு பவுன்ஸ் பேக் ஆனாலும் ஆலாம் மண்டே இன்னைக்கு இதை நீங்க வாட்ச் பண்ணுங்க. உங்கள் இதில் வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. அப்போ ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து சப்போர்ட்டாக எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. பாருங்க, சப்போர்ட் எடுத்து நாளைக்கு அகைன் புல்லிஷா போச்சுன்னா ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு நிஃப்டி ஐடியில் இருக்கக்கூடிய டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்லிங் தான் இருக்கு, பியரிஷ் இதில் தான் இருக்கு இன்னைக்கு. தென் நிஃப்டி ஆட்டோ பாருங்க, இன்னைக்கு ஓரளவுக்கு அந்த நேற்று ஏறின இதை வந்து தக்க வைக்க ட்ரை பண்றாங்க. ஸோ நிஃப்டி ஆட்டோ இந்த மண்டே அன்னைக்கும் வந்து இதே ரேஞ்சுக்கு மேலேயே வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு மேலே எப்போ வந்து இது வந்து 24,082க்கு மேலே வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிக்குதோ அப்போ வந்து அகைன் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கலாம். நிஃப்டி ஆட்டோ நிஃப்டி பேங்க் இன்னைக்கு ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மிங் சொல்லலாம். நம்ம ஏற்கனவே சொன்னதான் பாருங்க, நேற்று வந்து கரெக்டாக போய் ரெசிஸ்டன்ஸ் ஹிட் ஆச்சு. இப்போ இன்னைக்கு அங்கிருந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிருக்கு வந்துட்டு அகெயின் இது வந்து இந்த மந்த்லி ட்ரெண்டை நோக்கி வந்திருக்கு. இன்னும் நான் மண்டே அன்னைக்கு இங்கே வந்து டச் பண்ணிட்டு கூட உங்களுக்கு திரும்பி அகெயின் இங்கே வந்து இதை போலிஷா மேலே இந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி இதாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ நிஃப்டி பேங்க் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டடாக இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. நிஃப்டி மிட் கேப் நம்ம நேற்று சொன்னதான் பாருங்க, ரெசிஸ்டன்ஸ் உடச்சி மேலே ஒரு க்ளோஸ் வச்சிருக்காங்கன்னு சொன்னோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் வந்துருக்கு. செல்லிங் வந்து ஒரு 0.37% பண்ணி அகெயின் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஸோ இது இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் வந்து திரும்பி அகெயின் இது வந்து டிராவல் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. தென் நிஃப்டி ஸ்மால் கேப் நிஃப்டி ஸ்மால் கேப் பாருங்க, உடச்சி மேலே இதானது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த சப்போர்ட் கிட்ட போயிட்டு அங்கேருந்து செல் ஆஃப் வந்திருக்கு. இது வந்து மண்டே அன்னைக்கு இங்கேருந்து ரீட்ரேஸ் ஆகிட்டு மேலே திரும்பி போகிறதுக்கான சான்ஸும் இருக்கு. அப்படி இல்லாமல் இந்த ரேஞ்சுக்கு உள்ளே திரும்பி வந்ததுன்னா
அகெயின் இது வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி 8857 ரெசிஸ்டன்ஸை நோக்கி வர ஆரம்பிக்கும். ஸோ நிஃப்டி ஸ்மால் கேப் வச்சிருக்கவங்க கொஞ்சம் மண்டே அன்னைக்கு கவனமாகவே இருங்க. நிஃப்டி எஃப்எம்சிஜி பார்த்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக உங்களுக்கு மேலே போயிட்டுருக்கு. இந்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸை நோக்கி போயிட்டே இருக்கு. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வீக்கில் நிஃப்டி எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். நிஃப்டி மீடியா பாருங்க, இன்னைக்கு நிஃப்டி மீடியா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2% கிட்ட ரேஸ் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு 0.3% வந்து செல்லிங் வந்திருக்கு. ஆனாலும் 1.7% வந்து நேற்றை விட இன்னைக்கு புல்லிஷாக வச்சுருக்காங்க, உங்களுக்கு ஹையாக வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சி மேலே போக ஆரம்பிச்சதுன்னா நிஃப்டி மீடியாவில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணும். நிஃப்டி ஃபார்மா பாருங்கள், இங்கே வந்து ஒரு 3 டேஸாக வந்து இந்த மந்த்லி ட்ரெண்டை உடச்சி மேலே இதாகிடுச்சு. இது மேலே போய்டும்னு எதிர்பார்த்தா இன்றைக்கி ஒரே நாளில் கம்ப்ளீட்டாக ஒரு 1.23% செல்லிங் வருது. இது ஒரே ஒரு ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மந்த்லி ட்ரெண்டை உடச்சி கீழே க்ளோசிங் வச்சுருக்காங்க. இது நாளைக்கு இந்த மந்த்லி ட்ரெண்டுக்கு மேலே அகெயின் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா ஓகே, இல்லை இது வந்து அதுக்கு கீழே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா அகெயின் இதை ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். நிஃப்டி ஃபார்மாவில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம். தென் நிஃப்டி எனர்ஜி பாருங்க, இங்கிருந்து நேற்று ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே வந்து பாசிட்டிவாக முடித்தாங்க ஒரு 0.8%. இன்னைக்கு அகெயின் அதிலிருந்து ஒரு 0.5% பாசிட்டிவாக முடிச்சிருக்காங்க. பட் ஆனால் மேலே விக் இருக்கிறதால கொஞ்சம் கவனமாகவே இருங்க. இது வந்து மண்டே அன்னைக்கும் இந்த இன்னையோட க்ளோஸ்க்கு மேலேயே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆரம்பிச்சதுல உங்களுக்கு நிஃப்டி எனர்ஜியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணும். டாடா பவர்லாம் நல்ல டிப்பு, நல்ல இதில் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். நிஃப்டி மெட்டல் கம்ப்ளீட்லி அண்டர் ப்ரெஷர். பாருங்க, இன்னைக்கு நேற்றை விட இது பாசிட்டிவ்னு எல்லாம் சொல்ல முடியாது, அதே ரேஞ்சில் தான் வச்சுருக்காங்க க்ளோஸு. பட் ஆனால் செல்லிங் ப்ரெஷர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மேலே இருந்துக்கிற விக்கு நல்லா பயங்கரமாக இங்கே இருக்குது. நேற்று நம்ம வந்து நல்ல பாசிட்டிவாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினச்சோம் மார்க்கெட்டை. ஆனால் ஏன் இன்னைக்கு வந்து இவ்வளோ செல்லிங் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, FIIDA ஆக்டிவிட்டி பாருங்க. இன்னைக்கு FIIDA ஆக்டிவிட்டி பாருங்க, இன்னைக்கு ஒரு 4227 crores இன்னைக்கு FIIs செல் பண்ணியிருக்காங்க. வேறஸ் இந்தியன் DIIs வந்து பார்த்திங்கன்னா ஒரு 820 crores பை பண்ணியிருக்காங்க. ஸோ செல்லிங் வந்து 4000 crore இருக்கிறதால வந்து உங்களுக்கு அது இன்றைக்கி மார்க்கெட் வந்து அந்தளவுக்கு ஃபால் ஆகிருக்கு. ஸோ மண்டே அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். இந்த மாதிரியான தகவல்களெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் குரு ராய் ட்ரேடிங் அனாலிசிஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்கள் மொபைல் நம்பரை தெரிவிங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் இருக்குது, அதில் நான் ஆட் பண்ணுவேன். எவ்ரிடே மார்னிங் வந்து அதில் குளோபல் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குது, நியூஸ் பேஸ்டாக இன்றைக்கி என்னெல்லாம் ஸ்டாக்ஸ் எல்லாம் மூவ் ஆகும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் அதில் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.